நினிவே அழியவில்லை. மக்கள் எல்லோரும் மனந்திரும்பினார்கள். ஆனால் இந்த மாற்றம் யோனாவை மகிழ்ச்சியடையச் செய்யவில்லை. அவன் தேவனை நோக்கி, நீர் இரக்கமுள்ளவர் என்பதால்தான் நான் வர விரும்பவில்லை என்று சொல்லி கோபப்பட்டான். யோனா நகரத்துக்கு வெளியே சென்று இப்போது என்ன நடக்கும் என்று காத்திருந்தான். அவன் தலைக்கு நிழலாக தேவன் ஒரு ஆமணக்குச் செடியை வளரச் செய்தார். நிழலில் அமர்ந்த யோனா மகிழ்ந்தான். ஆனால் அடுத்த காலை ஒரு பூச்சி ஆமணக்குச் செடியை அரித்துப் போட்டது. செடி வாடியது. வெயிலும் சூடும் யோனாவின் மனத்தையும் உடலையும் சோர்வாக்கியது. சாவே நல்லது என்று அவன் சொன்னான். அப்போது தேவன் மென்மையாகக் கேட்டார், நீ வளர்க்காத, நீ பராமரிக்காத செடிக்காக இவ்வளவு வருந்துகிறாய். அப்படியிருக்க 120,000 பேர்களும் மிருக ஜீவன்களும் உள்ள நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று தேவன் கேட்டார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்துப் பார்ப்போம்.